வணக்கம். மதுரை மீனவர் சமையல் சேனலுக்கு உங்கள் அன்புடன் இருக்கின்றேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவை முதல்ல பார்க்குறாங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க. ஆமாங்க, இப்போ நம்ம நெல்லிக்காய் வச்சு தான் ஒரு ஆரோக்கியமான உணவு ரெடி பண்ண போகிறோம். தினமும் ஒரு நெல்லிக்காவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். தினமும் கிடைக்காது இல்லையா? அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு லேகிய பதத்தில் செஞ்சு வச்சிட்டோம்னா ஒவ்வொரு ஸ்பூன் டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வைட்டமின் சி நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கும். நான் 3/4 கிலோ நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3 எலுமிச்சம்பழம், நெல்லிக்காவும் எலுமிச்சம் சேர்த்து தான் பண்ண போகிறோம். இஞ்சி ஒரு 2 துண்டு இஞ்சி, இவ்வளோ தான் இதுக்கு தேவை. நெல்லிக்காய் ஒவ்வொருத்தருக்கு கோல்டு பிடிக்கும். நம்ம இந்த மெத்தடில் செய்யும் போது இது நம்ம உடம்புக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது கூட ஏலக்காவும் நாட்டு சக்கரை சேர்த்துக்கப்புறம் நாட்டு சக்கரை வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இவ்வளோதாங்க அதுக்கு தேவை. இந்த மெத்தடில் செய்யும்போது சளி பிடிக்காது, ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ நெல்லிக்காவை வச்சுக்கலாம். நெல்லிக்காவை நம்ம கழுவிட்டு இட்லி பானில் வச்சுக்கலாம். தண்ணியில் போட வேணாம், இது தண்ணி படாமல் வைக்கணும். இந்த மெத்தடில் நம்மளுக்கு நெல்லிக்காவோட அந்த சத்து அனைத்து நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். பாருங்கள், நெல்லிக்காய் நல்லா வந்துருச்சு. இப்போ அதற்கு கொட்டையை எடுத்துடலாம். நெல்லிக்காவை தண்ணியில் வேக வைக்கக்கூடாது. இப்போது எலுமிச்சம்பழத்தை இதே மாதிரி கட் பண்ணலாம். பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எலுமிச்சம்பழத்தை சேர்த்து செய்கிறனால இந்த லேகியம் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இஞ்சி நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நெல்லிக்காவை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிக்கலாம். பாருங்கள், அதேமாதிரி இஞ்சியும் சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கலாம். எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி இப்போது நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ எலுமிச்சம்பழத்தையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நெல்லிக்காயை அதுக்குள்ளே சேர்த்துட்டு அதுக்குள்ளே ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நைஸாக அரைச்சிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, ஏன்னா நம்ம நாட்டு சர்க்கரையை அதில் கரைய விட போகிறோம். இது கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கணும். இப்போது இதை வடிகட்டிடலாங்க. ஏன்னா எப்போவுமே இதை வடிகட்டி நம்ம செய்யணும். கல் மண் தூசி ஏதாச்சும் இருக்கும், இது ஃபில்ட்ரு பண்ணுறதுனால நம்மளுக்கு அது சுத்தமாக இருக்கும். அதே பேனில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் அதிலே சேர்த்துடலாங்க. இதே மெத்தடில் நம்ம இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3 மாதத்துக்கு இது அப்படி கெட்டு போகாமல் இருக்கும். நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு லேகியத்தை நம்ம எப்போவுமே எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நெல்லிக்காய் பிடிக்காத குழந்தை கூட இதை சாப்பிடுங்க. ஏன்னா இந்த லேகியம் அந்தளவு வாசனையாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப புளிப்பு இருக்காது. செஞ்சு பாருங்கள். நம்ம நல்லா வதக்கணும். தண்ணி நல்லா சுண்டணுங்க, நல்லா கெட்டியாக வரணும், அப்போ நல்லா வேகும். இப்போது வடிகட்டின நாட்டு சக்கரை கரைசல் இருக்குங்க இல்லையா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாங்க. இது புளிப்பு, இனிப்பு, உரப்பு கலந்து ஒரு வித்தியாசமான காம்பினேஷனில் இருக்கும். இதில் கடைசியாக இறக்கும் போது நெய் சேர்க்குறோங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சுங்க. அது தண்ணி படாமல் இதை பத்திரம் வச்சுக்கிட்டோம்னா இது ரொம்ப நாட்களுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட் மாறாது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் இனிப்பு பத்தலைங்க. இப்போது இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அதில் சேர்க்க போகிறேங்க. இங்கே நாட்டு சக்கரை ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது கல் மண் தூசி இல்லை, அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேங்க. நாங்கள் இந்த மெத்தடில் ஒரு வருஷத்துக்கு மேலே இதே மாதிரி தான் செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். இது ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குது. இப்போ இருக்கிற பிரச்சனைகளில் நமக்கு இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது வைட்டமின் சி எப்போ நம்மளுக்கு உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். தினமும் நாம் நெல்லிக்காய், இஞ்சி, எலுமிச்சம்பழத்தை நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போது எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் விடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே ஒன்றா திரண்டு வருது.
சூப்பர் வாசனையாக இருக்குங்க. அதிகமான சத்து மிக்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஏலக்காய் வாசனையோட ரொம்ப டேஸ்டான இந்த நெல்லிக்காய் லேகியத்தை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டன் நமக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோகள் வரும். நன்றி.